பரவாயில்லையே! காவேரி எப்படியோ வந்து தைரியமா கர்ப்பத்த பத்திலாம் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து ஏதாவது விஷயம் நடக்கும்னு நம்ம யோசிக்கும் போதெல்லாம், நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மேஜர் பயம் என்னன்னா, விஜய் ஃபோன் எடுக்காம தள்ளி இருக்கிறது தான். விஜய் நெருங்கி இருந்தாருன்னா, அந்த பிரச்சனை டக்குன்னு முடிஞ்சிரும். ஆனா, அவர் ஃபோன் எடுக்காம தள்ளி இருக்க பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்க தான் போகுது. ஏற்கனவே விஜயே வந்து சரி ஓகே என்னடா கால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து திருப்பி கால் பண்ணும்பொழுது, அத எடுக்க விடாம சாரதா பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க திருப்பி கால் பண்ணா, அவர் கோபத்தில ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. எங்க போனாருன்னே தெரியல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, இந்த சமயத்தில சாரதா ஒண்ணு இந்த கருவ கலைச்சிரலாம். அந்த குடும்பம் உனக்கு வேணாம். இது செட் ஆகாது. இதெல்லாம் ஏன் நீ சொல்லலன்னு சொல்லிட்டு கோவப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா, இத இவ்ளோ பெரிய விஷயத்த ஏம்மா மறைச்ச? இது தெரிஞ்சா நான் வேற மாரி நடந்திருப்பேனே. வா போய் சரி பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு கூட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களும் என்னதான் வயித்துல குழந்தை இருந்தாலும், தாத்தா இல்லாதபோது போனா, ஒண்ணு குழந்தை இருந்தாலும் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா வந்து இதனால பசுபதி வந்து எங்கள இன்னும் வந்து டார்ச்சர் தான் பண்ணுவான். எங்களுக்கு உங்க பொண்ணு வேணவே வேணாம். அப்படின்ட்டு விஜய் வந்து கோவமா வேற இடத்துல போயிருக்கான். வரதுக்கு முன்னாடி கையெழுத்து போடணும் அப்படின்ட்டு கரு கலைக்கிறதுக்கு வேணா நான் காசு குடுத்துர்றோம். எக்ஸ்ட்ரா காசு வேணா தரோம். ஆனா நீங்க எப்படியாச்சும் கையெழுத்து போட்டு குடுத்துட்டு போங்க அப்படின்னு பேசக்கூடிய நிலைமையில தான் இப்ப பாட்டியும், அந்த சித்தியும் இருக்காங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே இந்த வீட்டுக்குள்ளார காவேரி வந்ததுல கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியானாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களே கொஞ்சம் வில்ல வேலைகள் தான் அதிகமா பார்க்குறாங்க. தாத்தா எந்த அளவுக்கு நல்லவரோ, அந்த அளவுக்கு ஈக்குவலா பாட்டிய நல்லவங்களா எப்பயுமே அதனால தான் காமிக்காமலே வச்சிருந்தாங்க. என்னைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கள இப்படி வில்லியாக்குறது, மனசாட்சி இல்லாம பேச வைக்கிறது அப்படின்ட்டு. அப்படி இல்லாம பாசிட்டிவா அவங்க வந்து இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா? நீங்க ஒண்ணா வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. வயித்துல எங்க வீட்டு வாரிசு வளருதுன்னு எனக்கு தெரியாது. நீ இங்கேயே இருந்துருமான்னு சொல்ல வச்சா நல்லாருக்கும். ஆனா, இந்த விஷயத்த இந்த அஜய், ராகினி மூலமாலாம் எல்லாத்துக்கும் தெரிய வந்து, அவங்கள எப்படி நல்லா இருக்காங்கன்னு பார்ப்போம். அதனால வந்து அந்த குழந்தை வயித்துல இருக்க வரைக்கும் எப்படி இருந்தாலும் வந்து விஜய் திருப்பி அவங்க கூட ஒட்டிட்டு தான் இருப்பாங்க. காவேரி சந்தோஷமா இருப்பா. அது இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி, இறங்கி ஏதாச்சும் வேலை செய்யலாம்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இத பத்தி நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருப்போம். அது வந்து இந்த வீடியோவுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். அதையும் பாருங்க. அது இல்லாம புதுசா சில ப்ரெடிக்ஷன் வீடியோஸ்லாம் எப்படி இருந்தா நல்லாருக்கும் எபிசோடுங்கிறத பத்தியும், இப்படி பாசிட்டிவா போனா நல்லா இருக்குமாங்கிறத பத்திலாம் சில விஷயங்கள்லாம் பேச போறோம். அதுக்கு நம்மளுடைய 2 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடம் பொருள் நவ். தேங்க் யூ.